இக்கே 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 இக்கே. ஸோ அப்போ இது இக்குங்கிறது அரை மாத்திரை, ஏங்கிறது ஒரு மாத்திரை, இது சேர்த்து கம்ப்ரஸ் பண்ணி ஒளி, ஒட்டி ஒளியை கூட கம்ப்ரஸ் பண்ணலாம்னு நம்ம தமிழ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய தமிழருடைய சிறப்பு, தமிழ் மொழியின் அடிப்படைங்கிற சிறப்பு நான் சொல்றேன். ஸோ அப்போ கே, அப்போ கேங்கிற சொன்னது. அப்போ இச்சா கூட சே தே லே எதாவது கூட சேரும்போது இல்லு ஏ லே, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஈஸியா கண்டுபிடிச்சோம். அப்போ ஒத்தகமா போட்டாலே ஏ சவுண்ட் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னது ஏ, ஏ எடுத்துங்க, இப்படி எழுதுறோம், அப்படி. அப்போ மேலேயே சுழிக்கிறோம், கீழே எழுதுறோம். அப்போ ரெட்டை கொம்பு. அப்போ இங்க இது ரெண்டு இடிக்கும் பொழுது, உணரும் பொழுது இது திரும்ப ஒன்னும் இடிச்சுக்குது, ஒன்னும் இடிச்சு இடிச்சா டேர்ன் ஆயிட்டு இது ரெட்டை கொம்பா மாறிடுது. அதனால இப்போ கே சே கே நேன்னு சொல்றோம். இப்போ கே, அப்போ ஏ, அங்க மாத்திரை குறைந்தது, இங்க நெண்டில் வர்றதுனால நீ வந்து நீட்டணும், அதுக்கு ரெட்டை கொம்பு. இப்போ காதல் விட்டு இப்படி ஆன்னு சொல்லி, அப்போ ஆவுல இருந்து பிறக்குங்கிறது ஆ, ஆ ஆவுல இருந்து இன்னொரு எழுத்து பிறக்க போகுதுங்கிற ஒரு சிக்னல் தான் அடுத்த வழக்கம். ஆ, அப்போ கா, அப்போ கே அப்படின்னு. அப்போ இந்த ஓ இருப்பாங்க, ஓ ஓ இப்படி எழுதுறோம், அப்படி போட்டுட்டு இப்படி ஒரு அளவு போட்டு அப்படி போட்டு போடுறோம். நம்ம இது வந்து பெண்ணுடைய கருவறையை அவங்க சொல்லுவாங்க. அது வந்து அது ஒரு பக்கம். இங்க நான் என்ன சொல்றேன்னா, இக்கும் ஓ சேரும், ஒன்னொரு சேரும் பொழுது இங்க ஒத்த கொம்பா மாறுது. அந்த தொணக்கால் இங்க வந்துடுது, அதுக்கு நடுவில் அந்த கா வந்துடுது. ஒத்த கொம்பு ஒரு கா, அதுக்கப்புறம் தொணக்கால். அப்போ தொணக்கால் வரும் பொழுது ஒத்த கொம்பு பக்கத்தில் தொணக்கால் வந்துச்சுன்னா நீ என்ன சவுண்ட் தரணும், ஏ சவுண்ட் தரக்கூடாது. தொணக்கால் இருந்தது ஓ சவுண்ட் தான் தரணும். இக்கு பிளஸ் ஓ கோ, இக்கு பிளஸ் ஓ கோ. அப்போ கோவுக்கு என்ன பண்றோம், மேலே சொல்லிக்கிறோம், கீழே சொல்லிக்கிறோம். அப்போ இங்க ரெட்டை கொம்பு, ரெட்டை கொம்பு தொணக்கால். அப்போ இனிமேல் உனக்கு சந்தேகம் வரவே வராது. ஒத்த கொம்பு பொண்ணு வெட்டை கொம்பு பொண்ணுமா என்ன ஒளி ஒழிக்குன்றது சந்தேகமே வராது. ஸோ போகும்போது சே, சேனை கண்டிப்பா எது சேர்ந்துருக்கோம், அதுக்குள்ள நீ பார்க்கலாம். எழுத்து சேன்னு பார்க்கும்போது அதுக்குள்ள ரெண்டு ஒளி இருக்குன்றது. என்னென்ன ஒளி இருக்குது, ஏ. அது எது, அது யாரு சொல்றது ஏன்னு, ஒத்த கொம்பு குறிப்பால் உணர்த்துகின்றது. இந்த மாதிரி குறிப்பா உணர்த்துறதுதான் தமிழன் எதையும் குறிப்பால் அறிந்து கொண்டு கவனித்துக் கொண்டு தானே அவனை ஆபீஸ்ல போனா அவன் 10 பேர் இருந்தா கூட 10 பேர் ஒரு நாள் சொல்லித்தரான் நம்பி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எவனும் சொல்லித்தரான், ஐயோ யாருமே சொல்லித்தரலன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன ஏது நான் இவனே உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா அடுத்த நிமிஷம் வந்து சிந்தனை செய்யும் மனமே. சிந்தனை செய்யும் செஞ்சா தீவினை அகன்றிடுமே, தீவினை போயிடும், தீவினைகள் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியா பறந்து போயிடும். அதுக்காக சிந்தனை செய்யும். அது சிவகாமி மகனே சண்முகனை சிந்தனை செய்யாத தமிழ் கடவுள் வந்து முருகர் சொன்னதுனால அது சொல்றாங்க. சரி, அங்கதன் வரும்போது யார் அந்த அங்கதன்? யாரும் தெரியுமா உங்களுக்கு? அங்கதன் யார் தெரியுமா? யாரும் ஒரு ஆள் இல்லைங்க. அங்கு அதுவா நல்லா இருக்க ஆட்டையை போட்டுருவான் நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் அங்க. அதான் அங்கதன் வரும்போது அவனியில் யார் துணை, யார் நிற்பாங்க? துணை யார் நிற்பாங்க? முருகர் கடவுள். யார் முருகர் கடவுள்? தமிழை படைத்தார். அதனால அந்த தமிழ் உனக்கு துணை இருந்தால் உனக்கு எந்த பயமும் இல்லை, உலகத்துல எல்லா இடத்துல இருப்பான்றத அவங்க சொல்லுவாங்க. இப்போ தமிழ் கடவுள் முருகன் அவரு என்ன எழுதி வச்சுக்காரு, யாம் இருக்க பயமே. யாம் நம் தெரியும், நாம் தெரியும். இதனை யாம், யாம்னா நானும் இறைவனும், நானும் அவனும் சேர்த்து நானும் சொல்றேன், நான் சொல்றேன். நாம நம்ம எல்லாரும் சேர்ந்து நானும் இறைவனையும் மட்டும் சேர்த்துக்கிட்டேன்னா எனக்குள்ள இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கு யாம். அப்போ அந்த நம்பிக்கை யாம் இருக்க பயமே. இப்போ என் கூட அவருக்காரா சும்மா இங்க இருக்கவங்களுக்கு ஐயா தான் நம்மளுக்கு, அவர் வந்து பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு பணம் இருக்கு பயம். இதே மாதிரி ஒரு மனிதன் எனக்குள்ள இறைவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சுன்னா யாரை பத்தி பேர மாட்டான், ஏன் நேர்மையா இருப்பான். ஏன்னா இதை சொன்னேன். அடுத்தது தமிழ் மொழி படிச்சா வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு, இருப்பதை இருப்பதாக சொல்லுவான், மெய்மை அவனுக்கு இருக்கும். அதனால மெய்மை எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே ஒளி வடிவமும் வரி வடிவமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி.
ஓ இங்கிலீஷ்ல ஓ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஓ ஆவார்னு சொல்லுவாங்க, ஓ ஹெச்ஓ போட்டு சொல்லுவாங்க, சவுண்ட்லாம் மாறும். ஆனா இங்கே அதெல்லாம் கிடையாது, இருக்கிற எழுத்து இருக்கிற சவுண்ட் சொன்னாங்க. இதனால இப்ப சீன இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க. சீனர்கள் இப்போ முதல்ல மேண்ட்ரின் அவங்களுடைய மொழி தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ தமிழ் மொழியை படிக்கிறாங்க. ஏனென்றால் தமிழ் மொழிதான் இப்பொழுது ஏஐ உருவாக்குவதற்கு சரியான மொழி என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதை இப்ப தமிழ் அவங்க படிக்கிறாங்க, படிக்கிற அது நிறைய பேர் கணக்கு வரலன்னா அவங்களுக்கு தமிழ் கத்துறாங்க. தமிழ் படிக்கிறாங்க. கணக்கு எப்படி வந்துச்சு? தமிழுக்கு கணக்கு என்ன வச்சது? மேட்ரிக்ஸ் பார்க்கணும் இல்லையா? நிரல், நிறை, இதெல்லாம் வந்து இக்கு, இங்க ஆ, ஆ, இ, இங்க இக்கு. அப்போ இது ககர வரிசை, தகர வரிசை, அகர வரிசை, வரிசைப்படுத்தி அப்படியே சொல்லிட்டோம். இனிதான் எக்ஸிஷீட்டை பற்றி பார்த்து பார்த்துட்டு இருக்கோம். அவன் எங்க 27 8 போட்டு அவன் எக்ஸிஷீட் போட்டாங்க. நம்மளுக்கு இந்த வரைபடங்கள் நெடுங்கணக்கு மூலமாக வரையப்பட்டது. இந்த அளவுக்கு தமிழனும் ஒரு காலத்துல சிறந்து விளங்கிய இவர் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக அதற்கு தடைகள் வந்தால் போல இந்த ஆட்சி மாற்றத்தினால நிறைய தடங்கள் இருக்கின்றன. இவற்றை நாம் தீர்த்தோம் என்றால் நிச்சயம் நாம் தமிழர்கள் இந்த பெரிய அளவுக்கு. இனி தமிழர்கள் என்றால் அவர் சுயதொழிலை செய்வதாக இருக்க வேண்டும். அடுத்தது ராமர் பிள்ளை இந்த 1912 வந்து இந்த ராமன் எஃபெக்ட்லாம் கண்டுபிடிச்சாரு ராமர் பிள்ளைன்ட்டு. ஆனா அவர் இருந்தப்போ அப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, அவர் பல எழுதி வச்சிருந்தாங்க, இது வந்து தமிழர் ஆராய்ச்சி நிலையம் சொல்லிட்டு. அப்பவே அந்த பழைய வெட்டி உடச்சி தூக்கி போட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஏன்டா தமிழ், உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆராய்ச்சி நிலையம் தேவைப்படுதான்னு. 1912 ஆங்கிலேயர்கள் இவர்கள்லாம் வரக்கூடாது, நாங்க தான் ஆராய்ச்சி நிலையம் வச்சுக்க வேண்டும், நீங்களாம் வைக்கக்கூடாதுன்றதுனால இனி இந்த வரக்கூடிய சமுதாயம் திறமைகளை, தனித்திறமைகளை தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்து வளர்ந்தது. ஐயா, ஒரே ஒரு கேள்வி. இந்த மாத்திரை என்று சொல்றீங்களா? நாங்க வந்து படிக்கும் போது அதை வந்து 8வது படிக்கும் போதோ இல்ல 8வது வகுப்பு 10வது வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த மாத்திரைன்றது அப்போ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த மாத்திரையில வந்து அரை மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படி சொல்றாங்க. அந்த அரை மாத்திரை, ஒரு மாத்திரை வந்து எந்த வகையில பிடிச்சு படிக்கிறதுக்குள்ள நாங்க ஏன்னா அது சார்ந்ததான் கேள்வியும் இருக்கும். இது வந்து நேர் தேமா, நிறை நேர் பொலியுமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம். ஒண்ணு இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நேர் சொல்லுலையா, என்ன சொல்ல புள்ளி எழுத்துக்களுக்கு ஒளி வந்து இப்போ வந்து கணக்கெடுக்காம நே நே ஏ நே ஒரே மாத்திரை, ஒரு மாத்திரை, நேர் நிறை, நீ ஒண்ணு ரை ஒண்ணு, நீக்கு ஒரு மாத்திரை, ரைக்கு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. ஆனா நேர் வரும்போது அப்போ வந்து ஒரு மாத்திரை, இது நிறைவு வந்து 2 மாத்திரை. அது நேர் தேமா, தேமா இருக்கு இல்லையா, அது இப்ப தேவை பிரிச்சு இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, சிம்பிளா வாய்ப்பான்னு ரொம்ப கணக்குல ரொம்ப சிம்பிள். தமிழ் வந்து ரொம்ப 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 எளிமையான ஒரு மொழியை இன்னைக்கு கடினமான ஒரு மொழியாகவும் வெட்டி பறிக்காத அளவுக்கு வச்சிருக்காங்க. பாமரன் படிக்கக்கூடிய ஒரு மொழி. இன்னும் சொல்றேன், நான் என்னுடைய இந்த அடுத்த வாரம் இன்னொரு 3-4 வாரத்துக்குள்ள இந்த தமிழ் முற்றத்துல இந்த மாணவர் கூட்டம் நிறைவு, அதுக்கேற்ற இதை நான் வந்து வச்சிருக்கேன். நன்றி. ஐயா நிலவழகன் அவர்கள் இறைவன் பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் மிகவும் சுருக்கமாகவும் சுருக்கமாகவும் எங்களுக்கு கூறியதற்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக ஐயா வேதநாயகம் அவர்களை பேச அழைக்கின்றேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த நம்முடைய தலைப்பு வேலையில்லா இளைஞர்களின் எரிமலை கோபம். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் போய் ஒரு கல்லூரியில போய் படிக்கிறான். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். 3 வருஷம்னா டிகிரி கோர்ஸ், 4 வருஷங்கிறது இன்ஜினியரிங் கோர்ஸ், 5 வருஷம் 5.5 வருஷங்கிறது நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர்.
படிக்கிறான். ஆனா படித்து விட்டு வெளியே வந்த பிறகு அவனுக்கு கிடைக்கும் பதில் என்ன? வேலை இல்லை. இதுதான் அவனுக்கு கிடைக்கிறது. படித்துட்டு வந்த பிறகு அவனுக்கு கிடைக்கிறது வேலை இல்லை. அவன் படிக்கும்போது அவன் மனசுல நினைக்கிறான், நம்ம பெரிய ஆளா வரணும். அவனுடைய கனவு, அவனுடைய திறமை எல்லாமே சிதைந்து போய் எரிமலையா மாறி. இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்களை பாத்தீங்கன்னா, அவங்க படிக்கிறாங்க. படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு பார்த்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது. படிப்புக்கு தெரிந்த வேலை இல்லை. நல்லா படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உணவை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கிறார், வீடு வீடா சேர்க்கிறார். சில பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. இந்த மாதிரி வேலைகள் செய்கிறார். இதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இது அளவுக்கு அதிகமான மன அதாவது மன அழுத்தம். இணையதளத்துல அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, தெருவுக்கு வெளிப்படுத்துங்க. மூணாவது என்ன பண்றாங்கன்னா, வேற வழியில போயிடுறாங்க, தவறான வழியில போயிடுறாங்க. இந்த 3 தான் அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற வழி. அந்த மாதிரி போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஏன் அந்த மாதிரி ஆகுது? ஒண்ணு படிப்புக்கும் திறமைக்கும் திறன் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நான் படிச்சிருக்கேன், பட் என்கிட்ட திறன் இல்லை, அதனால வேலை கிடைக்கும். ரெண்டாவது, மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாகிறது, ஆனால் அதற்குரிய வேலை வாய்ப்பு அதிகமாகுது, அதனால வேலை வாய்ப்பு இல்லை. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பு ஊழல் ஜாஸ்தி இருக்கு, லஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, சரியான திட்டமிடல் இல்லை அரசாங்கத்துல, அதனால வேலை கிடைக்க மாட்டேங்குது. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில புதுமையான புரட்சி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு புதுசா வருது. இப்ப வரும்போது வேலைகளை இழக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம மாறணும் அப்படின்னா, நாம நம்மளுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு ஏற்ப நம்ம திறனை வளர்க்கல அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றது கஷ்டம். ரெண்டாவது, அரசாங்கம் கொடுத்திருக்க உதவிகள், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தொழில் தொடங்குறதுக்கு உதவி, ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறாங்க, அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நம்ம உள்ள நுழையணும். மூணாவது என்ன அப்படின்னா, வேலை இல்லாதவர்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கி வேலை, இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம இந்த எரிமலையிலிருந்து வெளியே வர முடியும். எரிமலையை நம்ம எரிபொருளாக மாற்றணும். எரிமலையாவே இருக்கக்கூடாது, எரிபொருளா மாத்தி அது நமக்கு எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது நம்மளுடைய இது. கடைசியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வேலை இல்லாத ஒருத்தன் பிற்காலத்தில் வேலை கொடுக்கும் ஆளாக மாறுவான். அதுதான் வேண்டும். தமிழ் முற்றம் வாழ்க, தமிழர் வாழ்க. சார்கிட்ட மட்டும் கேட்டுருவா என்ன பண்ணுன்றது கொடுத்துருக்காரு, கேட்டுருவா. ஐயா, பேக்ல வச்சிருப்பாங்க, கசிங்கிருமே. தெரியவில்லை, அவர் பேசியதெல்லாம் வேதமாகவே இருந்தது. மிக்க நன்றி. உங்களை போன்ற அனுபவங்களை உங்களை போன்ற இளைஞருக்கும் நம்முடைய இளைஞருக்கும் தேவை என்பதை கூறி, மென்மேலும் நீங்கள் தமிழ் முற்றத்தை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக
விக்னேஷ் அவர்களை உரையாற்றுவதை காரணம் ஐயா ஒரு இன்விடேஷன் கொடுத்திருந்தீங்களே எங்க கிட்ட. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி சரி. இது நான் குறிச்சு வச்சுக்கிறேங்க. இந்த இது வந்து இன்விடேஷன் வந்து வேதநாயகம் சரிங்க ஐயா. ஓகே. சரி. ஓகேங்கய்யா. சரிங்க. ஓகே சார். ஐயா இப்போ இந்த இன்விடேஷன் வந்து நம்ம ஆஃபீஸ் இப்போ நம்ம சின்மயா நகர் ஆஃபீஸ்லயே இருக்கட்டுமா, இல்ல நம்ம ஆஃபீஸ் அப்படிங்களா? சரி ஓகே. சரி, ஏன்னா பேக்ல கசங்கிடுங்க, அதனால தான் இங்க ஆஃபீஸ்ல வச்சிடுறேன், நான் சேஃபா வச்சிடுறேன். சரி சரி. போட்டாச்சுங்க. அது ஓகே. அது சரி, அது அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேங்கய்யா நானு. சரி. ஆமாங்க. அது அப்புறம் தான் நான் அனுப்பிச்சிட்ட பிறகு தான் நான் பார்த்தேன். போட்டோ அனுப்பிச்சிருந்தது. சரி, அதனால அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேங்க நான். போட்டுக்கிறேன். சரிங்கய்யா. சரி சரிங்க ஐயா. நீங்க இருக்கும்போது பாடணும், எதிர்க்க இருக்கும்போது நான் பாடணும்னு நான் நினைச்சேன். நீங்க மீட்டிங்ல இருந்தீங்க, அதனால திருப்பி நீங்க வந்த பிறகு கூட கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன். சரி, நீங்க கிளம்பணுன்றதுல நான் விட்டுட்டேன். சரிங்கய்யா. 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 நன்றிங்க. அதுக்கு செலவு நிறைய, அவங்களோட முதலீடு நிறைய போட வேண்டி இருக்கிறதுனால நிறைய நிறுவனங்கள் நம்ம செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தொழில்துறையில தொழில் ஓரளவுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஆனால் மற்ற சர்வீஸ் சேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கணினி அறிவியலா இருக்கட்டும், பேசிட்டேன். என்ன சொன்னாரு, போர்டர்ல போட்டு வச்சு சொன்னாரு. நோட் பண்ணி வச்சுட்டு போர்டர்ல போட்டு வச்சு சொன்னாரு. 24ஆம் தேதி ஞாபகப்படுத்த சொல்லிருக்காரு. சாஃப்ட்வேர் வந்து அதிகமா உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க எங்க போர்டர் இருக்குன்னு தெரியல. இங்க எங்க போர்டர் இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து அதை வந்து போர்டர் வச்சு திங்கக்கிழமை கூட எடுத்துப்பேன். வச்சு கசிங்கிடும். சில 1-2 நிறுவனங்களாவது இங்க ஐயாவோட ரூம்ல வச்சிருவா. எல்லாருக்கும் ஒரு பெரிய வேலை கிடைக்கும். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். அது போக மெயினா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிசக்தி துறையில இருக்கட்டும், எல்லாமே தங்கமா இருக்கட்டும், எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து உற்பத்தியாகி தான் இங்க வருது. நம்ம நாட்டு நிறுவனங்கள்லாம் அதை அதை வந்து பிரித்தெடுத்து அதை மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு சில ஒரு 10% தான் நம்ம இந்தியால இருந்து எடுத்து அதை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு எண்ணெய் வள எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம மெயினான இது பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னொரு மாற்று என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற மாற்று எரிசக்தி, அது சூரிய ஒளியா இருக்கட்டும், காற்றாலையா இருக்கட்டும், அந்த மாதிரி இதை நம்ம தேடி போறதுதான் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் வந்து ஒரு $60 தான் இருந்தது. அப்போ வந்து எந்த எண்ணெய் நிறுவனங்களும் அரசு குறைக்கவே இல்லை. $100, $92, $3 அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு $100 அந்த இது தொடரும்போது அதை மக்கள் மேல திணிச்சு இன்னைக்கு பெட்ரோல் விலை அதுக்குள்ளேயே $4-5 ஏறி இருக்கு. இன்னும் இது உயரும். 110, 115ன்னு இதாகும். டீசல் விலையும் அதே தான். சமையல் எரிவையும் சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் அந்தந்த தனி மனிதர்கள் நம்மளோட இதை நம்ம தான் பார்த்துக்கணும், தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருக்கு. இதுக்கு அரசுக்கு நம்ம குற்றம் சாட்டினாலும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறது தான் நல்லதா இருக்கும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. இந்த தமிழ் மூட்டத்தின் சிறப்பே விக்னேஷ் போன்ற இளைஞர்கள் தான் என்பதை நான் ஆணைத்தரமாக கூறுவேன். என்ன என்றால், நான் ஒரு 50 அல்லது 40 வருடங்களுக்கு பிறகு ஏற்படுத்தும் சிந்தனை இப்போது இந்த விக்னேஷ் போன்ற ஒரு இளைஞர்களுக்கு ஏற்பட்டு இந்த தமிழ் மூட்டத்தை சிறப்பிக்கிறது யார் என்றால்
இதை விட ஒரு பெருமை இந்த தமிழ் மன்றத்திற்கு இருக்காது என்று நான் கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த வருகை தொடர்ந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அடுத்து இந்த தமிழ் மன்றத்தை சிறப்பித்து தொடர்ந்து சிறப்பித்து வரும் பாலசெல்வி அவர்கள் சகோதரி அவர்களை அன்பரசன் அவர்களை இந்த மேடையில் உரையாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கூற வந்துள்ளது திருக்குறள் தான். திருக்குறள் அதிகாரம் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல உலகுக்கு ஆதி தொடக்கம். டேய் தம்பி, எழுதி வச்சு கூட ஈஸியா இருக்கும் உனக்கு. அடுத்து அருள்செல்வன் அவர்களை உரையாற்றும்படி 351வது தொண்ணூற்றம். அனைவருக்கும் வணக்கம். தம்பி சொல்லிட்டு பாதியிலே நிறுத்திட்டாரு, அதை சொல்லிடலான்னு பார்க்குறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள்லாம் இதுதான். திருவள்ளுவர் வந்து அறம்பொருள் இன்பம், ஒரு அறம் சார்ந்த வாழ்வுதான் முதல்ல. அந்த அறத்திலையும் முதல்ல கொடுத்திருக்கிற அதிகாரம் கடவுள் வாழ்வு. பொருள் வச்சுக்கலாம், இல்ல இன்பத்து பால் வச்சுக்கலாம். இல்ல அறம் சார்ந்த வாழ்க்கையில முதல்ல வச்சது கடவுளுக்கு தான், இறைவனுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கிறாரு. அறத்துப்பால்ல பாவிரவியல் எல்லாரும் தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்து பாலும் தெரியும், அதிகாரம் தெரியும், குறள் தெரியும். ஆனா ஒரு அதிகாரம் 10 குறள் கொண்டது. ஆனா 50 5 ஒரு 7 அதிகாரமும் சேர்ந்ததுதான் ஒரு பால், அறத்துப்பால். அறத்துப்பால்ல முதல் இயல், இப்ப அரசியல், பொருளியல்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி பாவிர இயல், சரியா வச்சிருக்கணும்னு தெரியல. பாவிர இயல், பாவிர இயல்னா ஒரு புத்தகம் எழுதுறோம்னா அது முதல்ல என்ன இருக்கும்? அறிமுகம். அது மாதிரி பாவிரவியல் முதல் அதிகாரம் அறத்துப்பால். அதுல முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அம்மா அதான் முதல்ல இருக்கு. சரியா? அகரத்தை முதல் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஆவை முதன்மையாக வைத்திருப்பது போல இந்த உலகம் இறைவனை முதன்மையாக வைத்து உள்ளது அப்படிங்கிறது அந்த குறள். அதனால தம்பி அடுத்தபடியே கட்ட சொல்லிடுவது. சரி, குறந்து இப்போ நம்ம தலைப்பு வருவோம். நம்ம தலைப்பு என்ன? மாணவர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஐயா சொன்னாப்புல சொன்னது, எரிமலையா வெடிக்கிறாங்க. அந்த எரிமலையை வெடிச்சதுல இருந்து நம்ம அதை எடுத்து ஒரு நெருப்பு குழம்பு அதை எடுத்து அதுல இருந்து ஒரு சக்தியா உருவாக்கி ஒரு வண்டியை ஓட வைக்கணும். அது மாதிரி பண்ணுறாரு. அது நிச்சயமா அதுதான் செய்ய வேண்டியது. ஆனா ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் வேலை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். மாணவர்கள் தம்பி சொன்னாரு, படிக்கும்போது தொழில்நுட்பம் என்னென்னோ வளர்ந்துட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம். அதை கத்துக்காம 80 விழுக்காடு 90 விழுக்காடு எடுத்துட்டு வேலை இல்லாமலும் இருக்காங்க. அதே ஒரு 50 60 விழுக்காடு எடுத்தவங்க வேலை வாங்கி போயிருந்தாங்க. அப்போ வேலைக்கு என்ன படிச்சா, பாடத்தை தாண்டி என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு படிச்சு வேலை கிடைக்கல. அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சது. நான் வந்து முதல்ல இளங்கலை பொறியாளராக இருந்து வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் முதுகலை படித்தேன், எம்டெக் அது மாதிரி படிச்சு அப்போ வேலை கிடைச்சது. அப்போ ஏன்னா எனக்கு வந்து பேச தெரியாது. நம்ம திருநெல்வேலி அந்த சைடு படித்தோம். அப்போ ஆங்கிலம் பேச தெரியாது. அப்போ 20 விழுக்காடு எடுத்தாலும் பேச தெரியாது, உலகம் நடப்புலாம் தெரியல. சென்னைக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். படிச்சு முடிக்கும் போது வேலை கிடைக்கும். அப்போ ஒரு தடவை அடிபட்டு திருந்தி அதுக்கப்புறம் தான் கிடைக்குது. இப்போ லேட்டாக தான் தாமதமாக தெரிஞ்சு சொன்னீங்க. அது மாதிரி எனக்கு ஏதோ ஒரு நல்ல நேரத்துல காமிச்சுட்டாங்க வழி, யாரோ காமிச்சு வேலை கரெக்டாக காமிச்சு வேலை படிச்சு இது பண்ணேன். அது மாணவர்கள் என்ன செய்யணும், என்ன படிச்சா இப்போ இந்த காலத்துல என்ன படிச்சா என்ன வேலை கிடைக்கும் அது தெரிஞ்சு அது மாதிரி படிக்கணும். என்பது அப்படியே புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு ஆள் கிடைக்கும் சொல்லக்கூடாது. பெற்றோர் என்ன பண்ண, நான் என்னோட தெரிஞ்ச அறிவு சொல்றேன். பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, என் பையன் மருத்துவர் ஆகணும், என் பொண்ணு என்னோட
என்னுடைய அண்ணன் அப்படின்னா அந்த ஒரு சின்ன பொண்ணு, அவர் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு அமைதியான பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இது மருத்துவராக முடியலன்னு சொல்லி 20-30 லட்சம் கடன் வாங்கி படிக்க வைக்கிறார். ஏன்னா அவரு தலைமை ஆசிரியர். அப்போ நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாலாம் கிடையாது. 30 லட்சம் கடன் வாங்க, நீ அங்க வெளிநாட்டுல படி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் பையன் என் பொண்ணுக்கு என்ன திறமை இருக்கு, அப்ப என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அப்படி இல்லாம கொஞ்சம் பேர் பெருமைக்கும் பண்ணியிருந்தாங்க பெற்றவர்கள். சில பேர் விவரம் இல்லாமலும் சேர்த்து விட்டுருக்காங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, இப்ப அண்ணன் இந்த இதுல போயிட்டு அறப்போர் இயக்கம் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கல்லூரியும் ஆசிரியர் ஒரு கல்லூரி நடத்தணும்னா 500 மாணவர்கள் வராங்கன்னா 50 ஆசிரியர், ஒரு 30 ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனா 20 பேர் தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் கணக்கு அமைச்சுட்டு அங்கங்க சேர்த்து கொடுத்தாங்க. அப்போ 50 பேர் இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் இடத்துல 20 பேர் இருந்துட்டு பாடம் நடத்துறாங்க. அப்போ அவருடைய அந்த தரம் இருக்காது. அப்புறம் பசங்க பாரு எவ்வளவு மாதத்துக்கு எடுப்பாங்கன்னு தெரியும். அது மாதிரி அதெல்லாம் தாண்டி அந்த பல்கலைக்கழகம் அவங்க அதை வந்து பார்க்கணும், இந்த கல்லூரியில் கரெக்டா இருக்காதுங்க ஏது அதெல்லாம் பாக்குறாங்களா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சில குறை இருக்குது. மாணவர்களாக இருந்து நான் தப்பு பண்ணி அந்த பிறகு வந்துட்டேன். அதே மாதிரி பெற்றோர்கள் மாணவர்கள் அந்த துறை கல்வித்துறை என்ன பண்றாங்க, சரியான அந்த பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட் சொல்றாங்க சிலபஸ், அதுக்கு அது வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி அந்த மாணவர் கரெக்டா சரியா படிச்சு வந்து மதிப்பெண் எடுத்து திறமையை வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா வேலை கிடைக்கும். அப்படியும் கிடைக்கல, ஏன்னா போட்டி நிறைந்த உலகம். 20 ஆளுக்கு தான் வேலை இருக்கு, ஆனா 100 பேரு தகுதியா இருக்காங்க, அப்ப வேலை கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும், நீங்க என்ன செஞ்சீங்க, தொழில் வளர்க்கணும். அப்போ சீனால இருந்து எல்லா உதவி பாகங்கள் எல்லாம் வாங்கி அதே எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க, செல்போனு மேட் இன் இந்தியான்னு கொடுக்க கூடாது, நம்ம தான் தயாரிக்கணும். அது அரசு தான் கொண்டு வரணும். அரசு ஏதோ பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதோ சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பூஸ்ட் பண்றது இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த சலுகையெல்லாம் கொடுத்து பண்ணா ஒரு 20 வருஷத்துல உற்பத்தி நம்ம நாட்டுல நம்மளே உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு வரும்போது வேலை வாய்ப்பு நம்மளுக்கே வரும். இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன காரணம் எதனால வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு. வருங்காலத்துல வேலை வாய்ப்பு அதிகமா கொண்டு வரணும்னா இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டா எல்லாரும் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர், கல்வித்துறை, அரசாங்கம் எல்லாரும் அவங்க ஒரு பங்களிப்பை சரியா செஞ்சு மாணவரும் அந்த தவறை உணர்ந்து படிச்சு வந்து போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம தகுதிப்படுத்திட்டா வேலை கிடைக்கும். அதனால யாரையும் குறை சொல்றதை விட எல்லாரும் வரையும் தப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர் அருள்செல்வன் அவர்கள் திருக்குறள் பற்றியும் வேலையில்லா இளைஞரின் எரிமலை கோபம் போன்ற தலைப்பினை பற்றியும் மிகவும் தெளிவாகவும் நடைமுறையில் ஏற்படும் தன்னுடைய அனுபவம் கலந்த விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றதற்காக நன்றி. அடுத்தது முகிலரசன். இந்த 351வது தமிழ் முற்றம் தொடர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய தூணாகவும் எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய சகோதரி பாலசெல்வி அவர்களை அழைக்கிறேன். முன்னூத்தி 50வது தமிழ் முற்றத்திற்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பொது தலைப்பு வேலையில்லா இளைஞர்களின் எரிமலை கோபம். வேலையில்லா இளைஞர்கள் எரிமலை கோபம் சொல்றீங்க. இப்ப நீங்க பேசும்போது எல்லாருமே வேலை வந்து படிப்பு சார்ந்த வேலையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. படிக்கணும், அதாவது இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதனால நம்ம படிக்க அதையும் சேர்த்து கற்றுக்கணும். அப்பதான் நம்மளால வந்து இந்த இப்ப இருக்க காலநிலையில வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கிராமப்புறத்துல இருந்து விவசாயத்தை நீங்க கொஞ்சம் அரசு மேம்படுத்தினாலே பாதி வேலை வாய்ப்பு பிரச்சனை குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணுன்றதான் சொல்றேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது பனை மரம் ஒரு 10 பனை மரம் ஒரு தோட்டத்துல இருந்ததுன்னா அந்த பனை மரத்தை வச்சு 10 வீடு வாழ்வாங்க. அதாவது ஒரு பனை எடுத்து அதுல பதனி கிடைக்கும், அந்த பதனியை வச்சு கருப்பட்டி, அப்புறம் அதுல வந்து இந்த கற்கண்டு அது பண்ணலாம். அது போக அந்த பனை மரம்ல வந்து 10ன்னு ஒண்ணு கிடைக்கும்.
அதை வச்சு அது ஒரு குடும்பம், அதை அறுத்துட்டு வந்து அது ஒரு குடும்பம், அது ஒரு குடும்ப தொழிலா பண்ணுவாங்க. அதை வந்து குத்தி அதுல தும்பெடுத்து அது விளக்கு மாதிரி இன்னும் பல பொருட்கள் செய்யறதுக்கு அது போகும். அடுத்து வந்து அந்த பனைமர ஓலை, அந்த ஓலை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஓலையில வந்து பாய் மொழிவாங்க. இப்படி எங்க ஊர்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல அதாவது இனிப்பு வகைகள் வாங்குறதுக்கு வந்து பாலித்தீன் பையை நாங்க பெரும்பாலும் எங்க ஊர் கடைகள்ல பார்க்க முடியாது. அந்த ஓலை பெட்டி, அந்த ஓலை பெட்டியில தான் எல்லா வகை பண்டங்களுமே அந்த ஓலை பெட்டியில தான் அடைச்சி தருவாங்க. அந்த ஒரு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா அதுல இருக்க அந்த பனை மட்டையில நார் எடுத்து கட்டில் செய்வாங்க. அது ஒருத்தவங்க தொழிலா பண்ணுவாங்க. ஒரு பனையை எடுக்கும் போதே அதுல இத்தனை வகையான தொழில்கள் இருக்கு. ஆனா அரசு வந்து இந்த தொழில்கள் எல்லாம் ஊக்குவிச்சிருந்தாலே எங்களை போன்ற கிராமத்தில் இருப்பவர்கள் வந்து நாங்க வந்து இப்படி நகரத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தொழிலை வந்து அரசு ஒண்ணு அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல அரசே அந்த மாதிரி தொழில்களை நடத்தி ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா அரசு வந்து திட்டமிட்டு அந்த பனைமர தொழிலை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அழிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல நான் சின்ன வயசுல இருந்து 10 பேர் பனை ஏறினாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஏறுறாரு. அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கு அடுத்த தலைமுறையில பனை ஏறுறதுக்கு எங்க ஊர்ல இல்ல, எங்க பக்கத்து ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஆள் இல்லை. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய தோட்டத்துல இருக்க பனை மரத்துல நிறைய பேர் வெட்டி விற்கிற சூழ்நிலை. நிறைய பேர் என் காலகட்டத்துல நிறைய பேர் வித்துட்டாங்க. அதெல்லாம் வெட்டி இந்த விறகுக்காக அந்த மாதிரி. அப்போ விவசாயத்தை அரசு ஊக்குவித்தாலே நிறைய பிரச்சனைகள், ஏன்னா அது சார்ந்த தொழிற்சாலைகளை கிராமத்துல வந்து உருவாக்கலாம். அந்த பனைமரம் சார்ந்த தொழிற்சாலை, அந்த கருப்பட்டி வந்து இப்போ சீனிக்கு எப்படி ஒரு தொழிற்சாலை இருக்கோ அப்படி வந்து கருப்பட்டிக்கு ஒரு தொழிற்சாலை உருவாக்கி அதுல ஒரு 10 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அவங்க அங்கேயே வேலை பார்க்க போறாங்க. இங்க இப்படி இடம்பெயர்தல் வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. அரசு வந்து திட்டமிட்டே விவசாயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு அழிச்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த கோயில் இப்ப எங்க ஊரை எடுத்துக்கிட்டாலே திருச்செந்தூர் கோயிலுக்கு சொந்தமான வந்து நிலங்கள், அது ஒரு தனியார் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. வருஷ கணக்குல அவர்கிட்டே தான் இருக்கு. அதுவே ஒரு 50-60 ஏக்கர். இதுவே எத்தனை இடத்துல கிடக்கும். இது வந்து குத்தகைக்கு விடாம அரசே அந்த விவசாயத்தை ஒரு படித்த இளைஞர்களை வச்சு அவங்களை விவசாயம் செய்யறதுக்கோ இல்ல அதுல வேற ஏதாவது பயிர் வகை செய்யறதுக்கோ ஊக்குவிக்கலாம். அப்படி ஊக்குவிச்சிருந்தா கூட நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வந்து அரசு ஒரு சம்பளம் கொடுக்கும்போது அவங்க இன்னொரு தன்னம்பிக்கையா இருக்கும் அவங்களுக்கு அந்த விவசாயத்தை பண்ணும்போது. இந்த இப்போ என்னுடைய அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் எல்லாம் விவசாயம் எங்க ஊர்ல செய்யறதுக்குலாம் பெரும்பாலும் ஆள் இல்லை. ஏன்னா எல்லாமே படிச்சு அதை விவசாயத்தை ஊக்குவிக்க ஆள் இல்லைன்னா எல்லாருமே படிச்சு வெளியூருக்கு தான் வேலைக்கு போறாங்க. ஸோ தொழில் சார்ந்து படிப்பு சார்ந்துதான் படிப்பு ரொம்ப முக்கியம்தான். ஆனா படிப்பு சார்ந்து தொழில் மட்டும்தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நிறைய தொழில்கள் வந்து அரசு வந்து ஊக்குவிச்சா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அது வந்து அரசு நினைத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா விவசாயம் எடுக்கும்போது அதுல வந்து நிறைய மழை பெஞ்சாலும் அதுல வந்து அது பயிர் அழிஞ்சு போயிடும், மழை பெய்யாட்டினாலும் பயிர் அழிஞ்சு போற நிறைய நட்டம் வரும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அதை பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க. அப்ப அரசு வந்து அது அரசு சார்ந்து பண்ணும்போது அவங்க வந்து இன்னும் துணிச்சலாம். மாணவர்கள் அதாவது இளைஞர்கள் வந்து அப்ப நமக்கு ஒரு அரசு சம்பளம் கிடைக்கின்றப்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அரசு இந்த மாதிரி கிராமப்புறம் வந்து தொழிற்சாலைகள் இது எல்லாமே அவங்க அந்த அண்ணா பேசும்போது சொன்னாங்க, எல்லாமே வந்து நகரத்துல நோக்கிதான் கொண்டு வர. ஆனா கிராமத்துல அதாவது ஒரு மாவட்டத்துல அந்தந்த சைடு நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கும் போது நமக்கு வந்து நல்ல அந்தந்த பகுதியில இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசு வந்து ஒரே பக்கமா எல்லாத்தையுமே கொண்டு போறது பதிலா அங்கங்கே தொழிற்சாலைகள் அந்தந்த பகுதிகளில் என்ன இது நல்லா கிடைக்குதோ அதை சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து அரசு உருவாக்கலாம். இல்ல அரசு தொழிற்சாலைகளையே கிராமப்புறங்கள்ல வந்து உருவாக்கலாம். அப்படி பண்ணுனா இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு தட்டுப்பாடு வரும்னு எனக்கு, அதாவது வேலை வாய்ப்பு இந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்து வந்து அரசு நிறைய வேலைகள் எடுத்துட்டீங்கன்னா அரசு ஃபுல்லா ஒப்பந்தம் தான். எங்க பார்த்தாலும் ஒப்பந்த அடிப்படையில தான் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் தோழி வந்து ஆசிரியர் பயிற்சி வந்து அவ 18 வயசுல 20 வயசுலயே படிச்சு முடிச்சு ஒரு 5 வருஷத்துல அந்த தகுதி தேர்வு எழுதி அதுல வந்து பாசம் பண்ணிட்டா. ஆனா இன்னைய வரைக்கும் இன்னும் வேலை கிடைக்கல. 87 மார்க் எடுத்தா பாஸ் அறிவிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ இதுல வந்து பரீட்சை எழுதுனவள வந்து யாருக்கிட்ட பணம் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு. ஆனா பணம் கொடுத்து வேலை வாங்க முடியாதவங்களால் இன்னும் வேலை கிடைக்கல. 20 வருஷம் ஆக போகுது அவ பாஸ் பண்ணி, ஆனா இன்னும் வேலை
20 வருஷம் இல்ல 16 வருஷம் இருக்கும். ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. அந்த நிலைமையில தான் நம்ம அரசு இருக்கு. இன்னும் பார்க்கணும்னா அரசு வந்து இப்போ இந்த ஆசிரியர் அதுவே வந்து நிறைய தனியாருக்கு கொடுத்துடுறாங்க. இப்போ தனியாருக்குன்னு போகும்போது வந்து அங்க சம்பளம் வந்து மிகவும் குறைவு. கவர்மெண்ட்ல அரசு வேலையை ஒப்பிடும்போது தனியார் பள்ளியில வந்து சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, அந்த சம்பளம் குறைவுன்றதுனால நமக்கு வந்து அங்க வந்து வேலைக்கு போகுதுக்கு 10,000 நம்ம அடிப்படை தேவைக்கு அது வந்து ஒரு வாடகை கொடுக்கறது கூட அந்த சம்பளம் பத்தது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அரசு தனியார் பள்ளிகளுடைய நிலைமைகள்லாம். அந்த மாதம் வந்து அந்த ஃபீஸ் வந்து எக்கச்சக்கமா, அது வந்து 1 லட்சம் 2 லட்சம் அந்த அளவுக்கு வாங்குவாங்க. ஆனா ஆசிரியருடைய சம்பளம் எவ்வளோன்னு கேளுங்க. 20 பேர் வேலை பார்த்தா ஒரு 5 பேருக்கு வேணா அதிக சம்பளம் இருக்கும். மீதி 10 பேருக்கு வந்து 15,000த்துக்கு தாண்டி அந்த சம்பளம் இருக்காது. இதுவே ஒரு இந்த மாதிரி அந்த ஆசிரியர் பயிற்சி மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனியார் இதுலயும் இந்த நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அரசு வந்து பெரும்பாலும் அரசே எல்லாத்தையுமே தனியார் மயமாக்காமல் அரசே எல்லாத்தையும் செஞ்சா இந்த இளைஞர்களின் இந்த எரிமலை கோபத்தை வந்து தடுக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எடுத்துட்டேன் சார், போட்டோ எடுத்துட்டேன். இது வந்து உள்ள வச்சுடுங்க, சாரோட ரூம்ல வச்சு. ஃபோல்டர் ஏதாச்சும் கிடைக்குமா? அது ஃபோல்டர் மாதிரி ஏதாவது கிடைக்குமா? அது லீவ் அந்த பொருளாதாரத்தின் இன்மை பற்றி மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் பேசுகின்றார்கள். இந்த தலைப்பு அந்த செய்தி நானே கேட்கலாம் என்று நான் இந்த சிறிய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறேன். 351வது தமிழ் கூட்டத்திற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இந்த திருக்குறள் கட்டதால் ஆய பயணம் புல் வாழ்வன் நன்றால் தோழால் இனி கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு பயணம் இல்லை என்று மிகவும் சிறப்பாக கூறுகிறார். நான் முதலில் தமிழ்மூட்டத்திற்கு வரும்போது மிகவும் தயக்கத்துடன் தான் பேசிக் கொண்டிருந்தேன். நல்ல கண்ணன் அவர்கள் தான் என்னை ஊக்கப்படுத்தி பேசுவதற்கு அழைக்கும் முதலில் ஒரு வார்த்தைகள் சொல்லிக்கொண்டு மேலும் மேலும் பேசி பேச்சாற்றலை தந்ததற்கு தமிழ்மூட்டத்திற்கு நன்றி கூறி உரை தொடங்குகிறது. வேலை இல்லா எரிமலை கோபம் பார்த்திருப்பது அவர்கள் சொல்வதை கூட ஒவ்வொரு இளைஞனும் கிராமத்தை விட்டு பொருளாதாரத்திற்காகவே, அதுவும் அடிப்படை வாழ்வாதார பொருளாதாரத்திற்காகவே நகரத்தை நோக்கி இருக்கிறார். ஒரு கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வந்தால் உடனே சம்பாதிக்கலாம். ஒரு கடை உடனே பார்ப்பாங்க. ஒரு வாய்ப்பு இங்க இருந்து ஒரு கிராமத்துக்கு போனா கிடைக்குமானா கிடைக்காது. இது நான் முயற்சி செய்து கொண்டு போனேன். எனக்கு இங்க உள்ள சுற்றுச்சூழல் பிடிக்கல, நகரத்தோட சுற்றுச்சூழல் பிடிக்கல. அதனால நான் கிராமத்து வாழ்க்கையை நான் மேற்கொள்ளணும்னு விருப்பப்பட்டு நான் ஒரு வருடம் முன்பாகவே கிராமத்துக்கு போய் செட்டில் ஆகிடலாம் சொல்லிட்டு நான் முயற்சி செஞ்சேன். அப்படி செஞ்சு எனக்கு பெரிய பல்தோல்வி கிடைத்தது. அதுக்கு காரணம் எனக்கு பொருளாதாரம் கிடைக்காதது தான். பொருளாதாரம் பண்ண முடியல. ஒண்ணும் இல்ல, ஆடம்பரவாதிக்கு அது பேச்சளவுல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் செயல்முறையில செயல்படுத்தி நான் உணர்ந்தேன். இதுதான் என்னோட முயற்சிக்கான கிடைச்ச பலன். இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அமெரிக்கா போன்ற பல வல்லரசு நாடுகளிலும் கூட எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட அவர்களை வந்து ரோட்ல அவர்களோட குடிமக்களும் ரோட்லயும் சாலையிலயும் வசிக்கிற அவல நிலைகள் தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்னன்னா, எல்லாம் போர் இயந்திரங்கள்ல செலவு பண்ற பணத்தை ஒரு நாட்டுக்கு செலவு பண்ணலான்றதுதான் எனக்கு இருக்கு. எடுத்தோடனே எல்லாம் ராணுவத்துக்கு தான் பட்ஜெட் போடுறாங்க.
ராணுவத்துக்கு பட்ஜெட் போட்டு அதுக்கு தான் ஒரு பாதி பணம் 50% பணம் அதுக்கே போயிடுச்சு. மீதி 50% பணத்தை வச்சு தான் எல்லா நாடுகளையுமே நிர்வாகம் பண்றதா என்னுடைய யூகம். அதனால யாரை எதிர்த்து போர் பண்ண போறோம்? நம்மலாம் வாழ்றதே வெறும் ஒரு 50 காலம் தான் வாழ்றோம், 60 வருட காலம் தான் வாழ்றோம். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு இளைஞனுக்கு ஒரு வாழ்வு என்ன அப்படின்றத தெரியுது. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான். மீதி இருக்கிறத ஒரு 30-40 வருஷம் தான். அந்த 40 வருஷத்துல இயல்பாகவும் அழகாகவும் வாழ்ந்துட்டு போற அற்புதமான இந்த பூமி இருக்கும்பொழுது போர் முறை என்பது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி 50% பொருளாதாரத்தை போர் இயந்திரங்கள் வாங்குவதற்காகவே செலவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான செய்தி. கடைசியாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை படித்தேன். சைனாவில் நடுஇரவில் காவலர்களுக்கு பதிலாக இயந்திர ரோபோக்களை இறக்கியுள்ளார்கள். திடீரென்று ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வரும்போது, மென்பொருள் பிரச்சனை நேரும் பொழுது இது மிக பெரிய ஆபத்துகளை விளைவிக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த வேலையில்லா இளைஞர்கள் எரிமலை கோபம் என்று சொல்வதை விட அவர்கள் வேலைகளை அவர்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவான். அது அந்த அவர்களுடைய முயற்சிக்கு இந்த அரசு ஒத்துழைப்பு செய்து அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆசை. இப்போது உள்ள இளைஞர்கள் சிறிது உழைப்பதற்கும் கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கிறார்கள். படித்துக்கொண்டே பணி செய்யும் அவல நிலையம் இந்த நாட்டில் தான் உள்ளது. ஒரு சாதாரண ஒரு கல்லூரி படிக்கும் மாணவர்கள் கூட பகுதி நேரமாக ரேபிடோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களில் பணியாற்றி தன்னுடைய பொருளாதார பசியை தீர்த்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். அதுவும் இந்த சென்னை மாநகரம் போன்ற விலை மதிப்பற்ற இந்த நகரத்தில் வசிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஆடம்பரத்த ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இந்த இளைஞர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த வேலையில்லா இளைஞர்கள் எரிமலை கோபம் என்ற தளத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தருவாயில் இத்தகைய சூழல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி பயணித்தால் இதிலிருந்து கொஞ்சம் மீளலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து நான் நான் கனடால இருக்கும்போது தமிழ் உச்சரிப்பு நிறைய வர மாட்டேங்குது. தமிழ் உச்சரிப்பு தெரியல, கொஞ்சம் பயிற்சி கொடுங்கன்னு சொன்னேன். முன்னாடியே ஐயா தெரியும், ஒரு 2-3 வருஷமா. அப்போ இணைய வழியாவே பயிற்சி கொடுத்தாரு வாசிக்கிறது. 1 வார்த்தை 2 வார்த்தை. நிலவலகன் ஐயா, ஆக்சுவலா நெல்வலகன் சந்திரன் சொல்லுங்க. அப்போ இணைய வழியிலேயே எனக்கு வாரம் சனி ஞாயிறு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நான் போதுன்னு சின்ன கூட விட மாட்டேன். என் பையனையும் கூப்பிட்டு வச்சிருந்தேன், அவன் படிக்கல அப்படின்னு போயிட்டான். அப்போ நான் உட்காந்து படிச்சேன். எனக்கு அதுல நிச்சயமா ஒரு சின்ன ஒரு 25% முன்னேற்றம் நானே பார்த்தேன். அந்த 1 மாசம் 2 மாசம் போச்சு. அது எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ, நன்றி. ஒரு சின்ன விருப்பம் நிலவழகன் ஐயா அவர்களுக்கு. நான் ஒரு தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். இது தமிழ் முற்றத்திற்கென்று தனியாக ஒரு சேனல் என்று துவக்கி அதற்குண்டான ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால நீங்க எனக்கு உங்களுக்கு நான் அதை பகிர்றேன். நான் குழுவிலையும் முடிஞ்சா நான் பகிர்றேன். எனக்கு உங்களால முடிஞ்ச இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு சில கொடுத்தீங்கன்னா எனக்கு அது ஒரு நேர்காணல் மாதிரி எடுத்து அதை நான் பதிவேற்றம் செய்கிறேன். அனைவருக்குமே அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
ஏன்னா வந்து நீங்க வந்து இந்த மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட சொல்லும் போது வந்து நான் 12வது படிச்சதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 10வது படிக்கும்போது 12வது படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு அரை மாத்திரை 1 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து நமக்கு இக்கு பிளஸ் கான்றது நம்ம அப்படிதான் நம்ம ஈஸியாக நம்ம படிக்கணும். ஆனா வந்து அதை மாத்திரை எப்படி வந்தது, அதனால ஏன் வந்து இது ஒழிக்க செய்யறாங்க, இதனால ஏன் வந்து கம்மியாகுது அப்படின்னு நேர்நேத்தமா நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம தெரிஞ்சது இந்த வாய்ப்பாடு வந்து நேர்நே தேமா நேர்நேர் பொலிமா நிலைநிலை கருவிலும் நேர்நிலை கூவிலும்ன்றது நம்ம அடிப்படை வந்து இலக்கணத்தை சார்ந்தது நம்ம சொல்றோம். ஆனா அது ஏன் வந்ததுன்றது ஐயா வந்து ரொம்ப அழகா எனக்கு சொல்லியிருக்காரு. இதை கண்டிப்பா இதை சார்ந்து ஒரு பெரிய வீடியோ எடுக்க போறேங்க. ஒரு பெரிய வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அது நாளைக்கு பதிவேற்றம் செஞ்சிருவேன் நான் எனக்கு இரவுல. ஏன்னா இப்போ அது பண்ண முடியல, ஏன்னா வீடியோவா தான் எடுத்திருக்கேன். இரவுல போயிட்டு இந்த வைஃபை என்று அதுக்கு தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் நான் கத்துட்டு இருக்கேன் நான். அதனால அது சீக்கிரம் பதிவேற்றிட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேன். எனக்கும் அப்பப்போ ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் வந்து அதுக்கு உடனே அடுத்த வாரம் நீங்க சொல்லும் போது கூட அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் பதிவேற்று அது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம தமிழ் முற்றத்திற்கு உண்டான இதை கொண்டு வரலாம். நன்றி. 351வது தமிழ் முற்றத்தை சிறப்பித்து தந்த அனைவருக்கும் நன்றி கூறி, நீங்களும் வரும் காலத்து தமிழ் முற்றங்களை சிறப்பித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.